நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 572வது வீடியோ. சமீப காலமாக ஒரு 2-3 நாளாக பார்க்கும்போது காஞ்சி மடத்தின் புதிய ஆச்சாரியார் வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமுகலப்படுறது வாட்ஸ்அப்பில் வருது, வீடியோ யூடியூப்பில் வருது மாதிரி வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு காஞ்சிபுரம் சொல்லும்போது ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியல. அதாவது இப்போ 70 பீடாதிபதிகளுடையது அந்த சரித்திரங்கள்லாம் அவ்வளோவா தெரியல. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் த்ரோ சம் லைட் ஆன் தி இம்பார்ட்டண்ட் பீப்புள் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நம்ம உண்மையாக சொல்கிற மாமா இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டாம். சாதாரணமாகவே நம்ம அப்பா அம்மா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியறதில்லை நிறைய பேருக்கு. கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னா நோபடி நோஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஆச்சாரிய பரம்பரையில் யார் யார் என்னென்னலாம் அவருடைய பிரபாவம் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பரமாச்சாரியார் இப்போ பார்த்துருக்கோம், ஜெயேந்திரர் பார்த்துருக்கோம், விஜயேந்திரர் பார்த்துருக்கோம். இப்போ வரக்கூடிய இந்த புதுசாக பேர் வைப்பா அவருக்கு இந்த கணேஷ் டிராவிட்னு சொல்லி வரார் இல்லையா, ஆந்திராவிலேருந்து அண்ணாவரம். அவரை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து 4 ஆச்சாரியார் நம்ம பீரியடில் பார்த்துடுறோம். பேர் 1994க்கு அப்புறமா பிறந்தவாள்லாம் பரமாச்சாரியார் பார்த்துருக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான்லாம் பார்த்துருக்கேன் பரமாச்சாரியாரை. நான் சின்ன வயசுல தான் பார்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மாவோடைய அப்பா, எங்கள் அம்மாவே 97ஆம் வருஷம் காலமானா, அப்பயே அவளுக்கு 85 வயசு. ஸோ எங்கள் அம்மாவோட அப்பா நடேசையர் போலகத்தில் இருந்தார். பாபநாச சிவன் எங்கள் நடேசையருடைய சொந்த சித்தப்பா பிள்ளை உலகத்தில். ஸோ அவள்லாம் எங்கள் தாத்தாத்துக்கு பரமாச்சாரியர் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த 1 ரூபா காயின், அந்த காலத்து பியூர் வெள்ளி அது, அதை வச்சு அந்த பாதுகைக்கு பூஜை பண்ணியிருக்கார் அவர். ஸோ இவாள்லாம் பார்த்துருக்கா. நம்ம வந்து பார்க்காம ஒருத்தரை வந்து நம்ம அனாவசியமாக குறிப்பு சிங்கேரியோ பூரியோ எங்கே கேதாரா எங்கே இருந்தாலும் சரி, அவளோட மகான்கள் தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணவா. சைவத்துக்கு வைஷ்ணவத்துக்கு என்னென்னா, வைஷ்ணவத்தில் ஆச்சாரியாக இருக்கிறவாள்லாம் வந்து ஜியர். அவள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று குடும்பம் நடத்திட்டு அப்புறமா தான் வரா சன்னியாசாசிரமத்துக்கு. திருச்சண்டத்தை வச்சுருப்பா. 3 மூங்கில் கழியே சுற்றிருக்கும். பட் சைவத்தில், அதாவது அத்வைத சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவ ஏக தண்டம் தான் வச்சுட்ருப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். இவாகிட்ட ஒரே ஒரு மூங்கில் குச்சி தான், அதுதான் தண்டம். அது மேலே வந்து ஒரு சின்ன கொடியாட்டம் ஒரு சின்ன ஒரு வசனம் இருக்கும் அதில். ஸோ இவாளை வந்து காஞ்சி காமகோடி பரம்பரைன்னு சொல்லும்போது ரொம்ப புராதனமானது. இப்போ வேர்ல்டு ரினவுண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய அதனுடைய ப்ராப்பர்ட்டி பற்றி அந்த அதனுடைய எல்லாம் வந்து நம்ம பாரத தேசம் முழுக்க பரவி இருக்கு. இப்போ உலகம் முழுக்க அவருடைய செல்வாக்கும் அந்த இதுவும் தெரியறது. இந்த சென்ஸு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கு அவளுக்கு, காஞ்சி மடத்துக்கு. நம்ம வந்து வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது இஷ்டம் போல சில பேர் பேசுகிறா. அது வருத்தமாக இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, எந்த பீடை செஞ்சாலும் குருமார்களை நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் பழித்து சொல்லிட்டாங்க, நமக்கு பாவத்தை சேரும். நமக்கு அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வி ஷுட் நாட் டெல் எனிதிங். நம்ம வந்து நமக்கு தெரியாது என்ன நடக்கிறதுன்னு. ஸோ எவ்வளோ காரணங்கள் என்னென்னவோ நடக்கிறது. அதனால் வந்து நம்மளை பற்றி வைக்க என்ன, குரு அவர் சொன்ன வழியில் நடக்கணும். இது வந்து காஞ்சி காமகோடி பரம்பரை அப்படின்ற புத்தகத்தை 2006ஆம் வருஷமோ 4ஆம் வருஷமோ போட்டார் அந்த புக்கை. 2004 இந்து தர்ம மன்றம் அப்படின்னு போட்டிருக்கா. 2004ஆம் வருஷம். அப்பயே வந்து 140 ரூபா அது அப்போ வாங்கி வச்சிருந்தேன் நான். அதாவது அசோசியேஷன் ஆஃப் இந்து தர்மா, ராஜகோபாலன் தெரு, மேற்கு மாம்பலம் இவா போட்டிருந்தா. அது இதில் வந்து ரொம்ப அழகாக பரமாச்சாரியார் வரார். இங்கே தேகாம்பரேஸ்வரர் கோவிலேருந்து இறங்கி வரார். அந்த மாவடி அங்கே இருக்குது, அங்கே பின்னாடி காமாட்சி இறங்கி வரா மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸு. ரொம்ப பியூட்டிஃபுல் ட்ராயிங்கு. இது வந்து மணியம், இந்த பொன்னிய செல்வ முதல்ல புக்கில் வரும்போது அதில் மணியன் போட்ட ட்ராயிங் அது. அந்த அந்த மணியம் தான் இந்த படத்தை போட்டிருக்காரு. ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு வந்து சிங்கேரியில் போனால் அங்கே மடத்தில் என்ன எழுதியிருப்பான்னா, சாரதாம்பாவுக்கு பக்கத்தில் பெரிய ஹால் ஆர்டருக்கு அங்கே ஆதிசங்கர சரிதத்தை எழுதியிருப்பாள்.
இங்கே கௌரி சங்கர் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் 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 அவளோட இன்டர்பிரிட்டேஷன் தப்பு தான் அது. எப்படின்னா ஆதிசங்கரர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன்ற 1000 வருஷம் தான், அதுவே தப்பு. ஸோ 2500 வருஷத்துக்கு மேலே 2550 வருஷம் ஆகிடுறது ஆதிசங்கர் வந்து. ஸோ ஆதிசங்கரர் கடைசியாக வந்து தன்னுடைய அந்திம காலத்தை காஞ்சிபுரத்துலாம் கழிச்சான்னு புராணங்களும் காஞ்சி புராணமும் சொல்கிறது, காமகோடி பரம்பரையும் அதான் சொல்கிறது. அப்படி வரும்போது அவர் வாதில் வென்ற மந்தன மிஸ்ரர் என்ற பூர்வாசன பெயரும் கொண்ட சுரேஸ்வர ஆச்சாரியார் சாரதாம்பருடைய முன்னாள் கணவர், அவரே அழிச்சு வந்துடுறார். அதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, இப்பயும் காஞ்சிபுரத்தில் இந்த மடத்து பக்கத்துலேயே மந்தன காமகோடத்து பக்கத்தில் காமாட்சி பக்கத்தில் மந்தன மிஸ்ரர் அக்ரஹாரம் ஒரு அக்ரஹாரம் இருக்குது. மந்தன மிஸ்ரர்ன்றது யார்? உபய பாரதி என்ற சரசவாணி என்ற சாரதாவோட கணவர். அவர் காஷ்மீர் பண்டிட்டவர். அவளும் மாகிஷ்மதி என்ற ஊரில் தான் கொடுத்தனம் பண்ணான். அதே இடத்துல ஜமதகிரியை ரேணுகாமும் கொடுத்தனம் பண்ணியிருக்கா. அந்த ஊரை தான் வந்து கார்த்திவீரியார்ஜுனன் வந்து ஆண்டான். இதெல்லாம் பல புராணங்களை சொல்லப்பட்டிருக்கு. மாகேஷ்மதி கட்டாயம் மத்திய பிரதேஷ் போகிறவா இண்டூரில் இறங்கி மாகேஷ்மதி கட்டாயம் பார்க்கணும். கோடிலிங்காட்சனை ராணி அகலியாபாய் ஏற்படுத்தி இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி 1978 எனக்கு மேரேஜ். அதுக்கப்புறம் நான் போவந்த ஊர் ஆழ்வாக்குச்சி போவா, பக்கத்தில் அம்பாசமுத்திரம் போயிட்டு ஊரை இன்டீரியராக உள்ள போல ரோம மகிழ்ச்சியோட அருள் பெற்றதுனால 94க்கு அப்புறமா 78 இங்கே இருக்குது, 94 அங்கே இருக்கு. அப்புறமா தான் எனக்கு கல்ல காமிச்சார் இந்த நவகைலாசத்தெல்லாம் அவர். அப்படி போகும்போது பிரம்மதேசம்னு ஒரு ஊர், ராதிகா சரத்குமார் அவா வந்து ஒரு ராடான் டிவி, நாடானது ராடான்னு மாற்றினாவா. அந்த ராடான் டிவி அப்படி தான் வந்து என் மனைவி சொன்னாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு நாடாரை திருப்பி போட்டால் ராடான்னு வரும். ஸோ அவளுடைய அண்ணாமலை ஒரு சீரியல், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் அது. அதில் வந்து இந்த பிரம்மதேசம் கோவில் தான் எடுத்திருப்பாள். பெரிய கோவில், பிரம்மாண்டமான கோவில். கிழக்கு மேற்கு ராஜகோபுரங்கள் 2 இருக்கும், உள்ள பிரம்மாண்டம் அமைப்பு. அங்கே கோவில் உள்ள நுழையும் போது வாசலி தப்பக்குளம் மேலே என்ன இருக்குன்னா, பிரம்மாவின் பேரர் ரோமேஷ மகரிஷியால் பிரதிஷ்டை செய்ய லிங்கம் உள்ளே இருக்கிறது போட்டிருப்பான். அது மாதிரி எண்டோமெண்ட் கோவில் தான் அது. நம்ம கைலாசத்தில் முதல்ல ஆதி கைலாசத்தில் இருந்தது. பின்னாடி இந்த டூரிஸ்ட் வேலை மாற்றிட்டா, நிறைய ஊரை மாற்றிருக்காங்க. அது வர அபத்தம். அந்த பிரம்மதேசத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா சர்வஜ பீடம் ஏறுறார் அங்கே காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கரர். அப்போ நாட்டின் பல பாகத்துலேருந்து வரா, பாரத தேசத்தில் வெளிநாட்டிலேருந்து கூட வரா அவர் டிபேட்டில் வெல்றதுக்கு. எல்லாரும் ஜெயிக்கிறார். அப்போ பிரம்மதேசத்தில் வந்தவ அந்த ஒரு குரூப் வருது. பிரம்மதேசத்தில் வந்து பரமாச்சாரியார் ஆதிசங்கரரை பார்த்து அவரை அந்த வாதில் ஜெயிக்கணுண்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது மூர்த்தி பேதம் இந்த பேதம் சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. அதில் ஜெயிச்சுடுறார் யார்? இவர் நம்ம நினைக்கிறோம். அதில் வந்து அவர் ஜெயிச்சு என்ன செய்ய இந்த சர்வஜ பீடம் ஏறுறார். அந்த மாதிரி ஏறி அமரும்போது பிரம்மதேசத்தில் வந்த குரூப்பில் ஒரு பையன், 7 வயசு பையன். அந்த பையனை கூப்பிட்டு அவன் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுறார் ஆதிசங்கரர். அப்போ சுரேஸ்வர ஆச்சாரிய அவள் அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லுன்றார். பிரம்மதேசத்தில் அவள் அப்பா அம்மா வரா, ஏன்னா இந்த குழந்தை வந்து மற்றவாளோடு வந்திருக்கு. ஸோ அப்பா அம்மா வர சொல்லி அவள் பர்மிஷன் வாங்கி அதை மச் ஹாப்பி, நாங்கள் மடத்துக்கு தரோம் குழந்தையன்றார். அவர் தான் 3வது சங்கராச்சாரியாவை நியமிக்கிறார் 7 வயசுலேயே. ஜஸ்ட் இமேஜின், திஸ் இஸ் ஹேப்பன் காஞ்சிபுரம் காமகோடி பீடத்தில் நடந்தது. சர்வஜாத்தமர் அவருக்கு டைட்டில் கொடுக்குறார். அவர் பல வருஷங்கள் வந்து காமகோடி பீடத்தை இது பண்ணியிருக்கார், அங்கே காமகோடி பீடத்தை நிர்வகிச்சிருக்கார் சர்வஜாத்தமர். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்கிறா, இவ பாட்டுக்கு தப்பாக ஒருத்தரை பற்றி அப்யூஸ் பண்ண பிடிக்கலன்னு சொல்லுங்களேன், என்ன வேணால் பேசுகிறான், நம்ம எல்லாம் இருக்குது. அப்படிலாம் செய்யக்கூடாது. மகா பாவம், நம்ம பேசவே கூடாது அவளுக்கு. நம்ம அவளை பற்றி பேசுறதுக்கே யோகிதை இல்லை நமக்கெல்லாம். முன்பே கூறப்பட்ட வண்ணம் ஆதிசங்கரர் பாரத நாட்டிய பல பகுதிகளில் இருந்த
புறச்சமய தலைவர்களையும் வாதில் வென்று கடைசியாக தனது அந்திம காலத்தை கழிப்ப காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சியில் அவரது வாழ்வில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி சர்வஜ்ஞ பீடாரோகணமாகும். இந்த சர்வஜ்ஞன்னா எல்லாம் அறிந்த அப்படின்னு பொருள். இந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி பண்ணிடுற சர்வஜாத்மா பல ஆண்டுகள் காஞ்சி மடத்தின் அதிபதியாக விளங்கி அவர் ஆதிசங்கரி சூத்திர பாஷ்யத்துக்கு மேலும் தெளிவான உரை எழுதினார். அவருடைய உரை சர்வஜாத்மரின் சம்ஷேப ஷரீரகா என்ற பெயரில் வழங்கி வருகிறது. அந்த நூல் எளிமையும் எழிலும் நிறைந்த 1267 பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இது மூணாச்சா. இப்போ நான் 1 by 1 பேர் சொல்லிட்டே போகிறேன். எங்கே முக்கியமான இது பார்த்தோ அது மட்டும் சொல்கிறேன் நான். அடுத்து சத்திய போதேந்திர சரஸ்வதி 4, 5 ஞானேந்திர சரஸ்வதி 6, சுத்தானந்தரே சரஸ்வதி 7, அனந்தானந்தேஸ்வர சரஸ்வதி 8, கைவல்யானந்த சரஸ்வதி 9, கிருபா சங்கரேந்திர சரஸ்வதி. ஸோ இவரும் நிறைய இது பண்ணியிருக்கார். இவர் ஆந்திர குலத்தினர், கர்கா என்ற குடும்பத்தினர். ஆத்ம சோமயாஜி என்பவர் திருமகன். ஸோ அடுத்தது 10வது பேர் சுரேஸ்வரர், 2வது சுரேஸ்வரர், 10வது சுரேஸ்வரர். அடுத்து 11 சிவானந்த சித் கணேச சரஸ்வதி, 12 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, 13 ஸ்ரீ ஸ்ரீ சச்சித் கணேந்திர சரஸ்வதி. ஸோ இந்த 13வது பீடாதிபதி நல்லா கேளுங்க, ஸ்ரீ சச்சித் கணேந்திர சரஸ்வதி. இவர் வந்து கடினக்கரையில் உள்ள கிராமத்தில் சேர்ந்தவர். பூர்வாசன பெயர் சேஷையா. ஸ்ரீதர பண்டிதர் என்பவரின் புதல்வர். இவருக்கு முன்பு இருந்தது போல இவரும் மடத்தின் ஆட்சி பொறுப்பை தன் வாரிசிடம் ஒப்படைத்துவிட்டு மௌன விரதமாய் காஞ்சியின் சுற்றுப்பகுதியில் ஒரு அவதூதராக திகழ்ந்தார். அந்த மாதிரியே சுற்றின்னு வர்றார். 32 வருஷம் மாதிரி இருந்திருக்கார். கடைசியில் காஞ்சிபுரத்தில் வந்து என்ன பண்ணுறார், ஒரு கோவில் உள்ளே சென்று மறைந்து விட்டார். என்னென்னா அந்த கோவிலில் போய் சொல்கிறார், 6 மாதத்தை கோவிலை திறக்க வேண்டாம், நான் உள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன்ற. இந்த ஜனங்க அசட்டு ஜனங்க என்ன பண்ணுறதுன்னு 2ஆம் மாதத்துக்கு வந்து அவர் லிங்கமாக மாறிட்டார். காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு லிங்கம் இந்த 13வது பீடாதிபதி ஸ்ரீ சச்சித் கணேந்திர சரஸ்வதி, காஞ்சி மகான் 1வது மகான் அந்த இடத்துல இருக்கார். 13. அப்புறமா 14 ஸ்ரீ வித்யா கணேந்திர சரஸ்வதி, 15 ஸ்ரீ கீஷ்பதி கங்காதர சரஸ்வதி, 15 உஜ்வல சங்கரேந்திர சரஸ்வதி. 38 ஆண்டுகள் பீடத்தில் அமைந்த பின்னர் காஷ்மீரத்தில் கலாபுரி என்று உஜ்வலங்கபுரி என்ற இடத்தில் சமாதி பெற்ற ஆனார். 17 ஸ்ரீ பாலகுரு சதாசிவேந்திர சரஸ்வதி. இவரும் காஷ்மீர நாட்டில் அமைச்சராக இருந்த தேவமிஸ்ரன் என்ற அந்தணரை திருமகன் ஆவார். கருவிலேயே திருவுடை ஆவார் இவர். ஸோ நாசிக் நகருக்கு அருகில் உள்ள திரையம்பகத்தில் சித்தியுற்றார். 18 ஸ்ரீ யோகி திலக சுரேந்திர சரஸ்வதி. அடுத்தது 19 ஸ்ரீ மார்த்தாண்ட வித்யா கணேந்திர சரஸ்வதி. 20 ஸ்ரீ மூக சக்கரேந்திர சரஸ்வதி. இவர் தான் வந்து 4ஆம் சங்கரர் என அழைக்கப்படுவார். இவர் வித்யாவதி என்னும் வானவியல் வல்லுநர் திருமகன் ஆவார். பிறவி தொடங்கிலே ஊமையாக இருந்த அவர் காஞ்சி காம்போடி பீடத்தின் ஜெகத்குரு மார்த்தாண்ட வித்யாதரர் திருவிழால் பேசினார். மூக பஞ்சசதி என்னும் 500 அருட்பாட்களை பொழிந்தார். குருநாதனின் அருளால் இவர் கவிமழை பொழிந்த வரலாற்றை ஸ்ரீ ஆத்மபோதர் மணிப்பிரபா என்னும் சமகால நூர் என்று காட்டி நிறுவுவார். இந்த மூகசங்கரால் எடுப்பது மூகபஞ்சசதி. இவர் வந்து 20வது பீடாதிபதி காஞ்சிபுரத்தில். முதல்ல ஊமையாக இருந்து வாயு பேச வந்து அவருக்கு. அடுத்தது அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். இவர் காஷ்மீர மன்னனான மாத்ருகுப்தன் பரமசேனன் என்ற இருவர் உதவியுடன் ஒரு பெரும் சமுதாய பணி புரிந்தார். காடு அடர்ந்த பகுதியில் எண்ணற்ற யாத்திரைகளின் இன்னல் தொடக்க வகையில் காஷ்மீர நாட்டில் ஜீலன் நதி முதல் சிந்து நதி வரை இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு நெடுஞ்சாலை ஸ்ரீமத் ஆச்சாரியார்களால் உருவாக்கப்பட்டது.
இது சுஷ்மா என்று இந்நாளும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 21 ஸ்ரீ சார்வபௌம சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. ரெண்டாவது சந்திரசேகரேந்திர சொல்கிறார். இவர் நிறைய விஜய யாத்திரைலாம் பண்ணியிருக்கார். இவர் காசியில் முக்தி அடைகிறார். இவர் 22 ஸ்ரீ பரிபூரணேந்திர போதியேந்திர சரஸ்வதி. அடுத்து 23 ஸ்ரீ சச்சிகானந்த சுரேந்திர சரஸ்வதி. 24 ஸ்ரீ சுகேந்திர சரஸ்வதி. 25 சச்சியானந்த கணேந்திர சரஸ்வதி. 26 பிரஜான கணேந்திர சரஸ்வதி. 27 ஸ்ரீ சித் விலாசேந்திர சரஸ்வதி. 28 ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி. 29 ஸ்ரீ பூர்ண போதியேந்திர சரஸ்வதி. இவர் காஞ்சியிலேயே சமாதியானார். அடுத்தது 30 ஸ்ரீ போதியேந்திர சரஸ்வதி. பூர்வாசன பெயர் பாலையா, தந்தையின் பெயர் காளஹஸ்தி. காஞ்சியில் முக்தி அடைந்தார். இந்த போதியேந்திரர் 2-3 பேர் இருந்திருக்கா. அடுத்து 31 ஸ்ரீ பிரம்மானந்த கணேந்திர சரஸ்வதி. அடுத்தது இவர் பீரியடில் தான் காமகோடி பீடம் வரலாறு கூறும் குரு ரத்னமாலா சுஷ்மாவில் ஸ்ரீமத் ஆச்சாரியா காஷ்மீர நாட்டரசால் போற்றப்பட்டது பேசப்படும். இந்த காஷ்மீர மன்னன் லலிதாதித்யன் ஆதி முதல் புகழ்பெற்றிருந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரிய சாமிகளை தரிசித்து பிரசாதம் பறிப்பாக காஞ்சிக்கு வந்தான். காஷ்மீர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தான் அந்த ராஜா அந்த காலத்திலேயே. ஸோ காஷ்மீரத்தில் அன்னசத்திரம் ஏற்படுத்துகிறார். 31வது பீடம் ஸ்ரீ பிரம்மானேந்திர கணேந்திர சரஸ்வதி. ஸோ அடுத்தது 32 ஸ்ரீ சிதானந்தேரி கணேந்திர சரஸ்வதி. 33 ஸ்ரீ சச்சிதானந்தரி சரஸ்வதி. 34 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இது 3வது. அடுத்தது 35 ஸ்ரீ சுகேந்திர சரஸ்வதி. வேதாச்சலத்தை சேர்ந்த விமலாட்சரின் மகனாவார் அவர். 36 ஸ்ரீ சுகானந்தேர சரஸ்வதி. 37 ஸ்ரீ வித்யா கணேந்திர சரஸ்வதி. 38 ஸ்ரீ அபினவ சங்கரேந்திர சரஸ்வதி. 5ஆம் சங்கரின் திருவவதாரம் பற்றி வாக்பாதி பட்டர் என்பவரால் ஏற்றப்பட்ட சங்கரேந்திர விலாசம் 2ஆம் அத்தியாயம் விரிவாக கூறுகிறது. இப்போ 37வது பீடாதிபதி ஆதிசங்கர அருட்காட்சி. இவருக்கு ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியர் வழி வழியாக தொடர்ந்து வந்த அவர் அருள் மரபியனாக காஞ்சி காமகோடி பீடாதிபதி தனிப்பெருஞ்சிறப்பு அளிக்க கருதினார். தன் சிஷ்யருள் ஒருவரான பத்மபாதருடன் அபினவ சங்கருக்கு காட்சி அளித்தார். அவர் காட்சியை கொடுத்திருக்கார். காஷ்மீரத்தில் காமகோடி பீடாதீஸ்வரர் நாடெங்கு விஜய யாத்திரைகளை மேற்கொண்டவர். ஜெகத்குரு அபினவ தீரர் காஷ்மீர நாட்டில் அறிஞர் பெருமக்களால் போற்றப்பட்டார். இவர் காஷ்மீர அரும்பணிகள் ராஜதரங்கணியும் சத்குரு சந்தான பரிமளம் என்ற நூலும் உள்ளன. இந்த அபினவ சங்கர காலத்தில் காஷ்மீர நாட்டு மன்னனாக ஜெயா பீட வித்யாதித்யன் என்பவன் இருந்தான். இவனுடைய சபையில் ஷீரஸ்வாமி, வாமன கவி, ஷடகன், சிந்துபதன், சங்கமன், தாமோதரன், மனோதேசன், தக்ஷன் என்பவர் அவருடைய புலவர்கள் இருந்தனர். இவெல்லா அறிஞர்களையும் வாக்பாதி பட்டர் என்பவர் பாதியில் வென்றார். ஸோ அபினவ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவ்வாறு அறிஞரால் போற்றப்பட்டு காஷ்மீரில் சர்வஜ்ஞ பீடம் ஏற்றார். காஷ்மீரத்தில் நடந்தது அவருக்கு சர்வஜ்ஞ பீடம். இவர் 52 காலம் அருள்பாட்சி புரிந்த இமயமலை தொடரில் உள்ள ஆத்துரேயா மலையில் ஆத்துரேயர் குகையில் அங்கே போய் உள்ள போய் குகையில் போய் மறைஞ்சிடுறார். இப்பெல்லாம் மறைஞ்சிருக்கார். அப்படியே இறந்து எல்லாம் பூத உடலில் அப்படியே மறைஞ்சிட்டார். அடுத்து 39 ஸ்ரீ சச்சிதா விலேசேந்திர சரஸ்வதி. இவர் கன்னியாகுப்ஜர் நாட்டின் கமலேஸ்வர் என்பவர் திருமகன் ஆவார். ஸ்ரீபதி என்னும் இயற்பெயர். இவர் மாட்சி காலத்தில் மிக பல ஆண்டுகள் பத்மபுரத்தில் இருந்தார். மிக பல புலவர்களால் போற்றப்பட்டார். காஷ்மீர நாட்டு அவந்திவர்மன் சபையில் புலவனாயிருந்த துவனி என்னும் நூலினை ஆத்த ஆனந்தவர்மன் என்பவரும் ஹரவிஜயம் என்னும் நூலினை எழுதிய ராஜதன கர்த்தனகரன் என்பதும் சிவசுவாமி ஆகியோரை பெரிவரி போற்றி பரவிய புலவர்களாவர்.
இவர் காஞ்சியிலே சித்தியாகிறார். 40வது ஸ்ரீ சோபன மகா தேவேந்திர சரஸ்வதி. 41 ஸ்ரீ கங்காதேந்திர சரஸ்வதி. 42 பிரம்மானந்த கணேந்திர சரஸ்வதி. 43 ஆனந்த கணேந்திர சரஸ்வதி. 44 ஸ்ரீ பூர்ண போதியேந்திர சரஸ்வதி, இவர் கர்நாடகா. இவர் 45 ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி. 46 ஸ்ரீ சாந்திரானந்த போதியேந்திர சரஸ்வதி. 47 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, இவர் வந்து 4வது சந்திரசேகரேந்திர பிற 4வது இவர். 48வது அத்வைதானந்த போதியேந்திர சரஸ்வதி. இவர்கள் சித்விலாசம் என கூறப்படுவர். இவர் பினாகி நதிக்கரையில் உள்ள ஒரு சிற்றூரில் பிரமேஷர் என்ற திருமகன் ஆவார். சீதாபதி என்றும் இயற்பெயர்னர். இவர் சிதம்பரத்தில் சித்தியானார். 46வது வந்து அத்வைதான சிதம்பரத்தில் 48. 49 ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி. 50 சந்திரசூடேந்திர சரஸ்வதி. கங்கேசன் என்ற பூர்வாசன பெயர் பெற்ற அருணகிரியின் புதல்வர். தமது குரு மகாதேவரை போன்ற இவரும் பராசக்தியின் மீது தீவிர உபாசகராக இருந்தார். பரதேவதியை பிரீத்தி செய்வதற்காக ஒரு முறை ஹோமம் செய்து 1 கோடி காணிக்கைகளை அர்ப்பணித்தார். கையில் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஸ்ரீ வித்யா தீர்த்தேந்திர சரஸ்வதி. 52 ஸ்ரீ சங்கரானேந்திர சரஸ்வதி. 53 பூர்ணானந்த சதேந்திர சரஸ்வதி. 54 வியாசாச்சல மகே தேவேந்திர சரஸ்வதி. வியாசாச்சல மகாதேவேந்திர சரஸ்வதி. இதை வந்து உரகடத்துக்கு பக்கத்தில் அந்த எழுச்சூன்ற ஊரில் சமாதியாக இருக்கார். ஜெயேந்திரர் வந்து அங்கே மண்டபம்லாம் கட்டி கொடுத்துருக்கார். இவர் என்னோட பேசினார். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது 3-4 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. நான் இந்த சிவனுக்கு பின்னாடி இருக்க வந்து பார்த்துட்டு போனார். அப்படியே காதிலே ஒழிச்சுது எனக்கு, சத்தியமாக சொல்கிறாரு. இவர் வந்து பேசினார் என்கிட்ட. பின்னாடி பார்த்தா அப்போ தான் கண்ணுமே சரியாக தெரியல எனக்கு. கிட்டவே பார்த்தேன் நான். சின்ன லிங்கமாக இருக்கார். அந்த இடத்துல ஜீவனோடு இருக்காருன்னு நான் உணர்ந்தேன். அடுத்தது 55 ஸ்ரீ சந்திரசூடேந்திர சரஸ்வதி. 56 ஸ்ரீ சர்வஜா சதாசிவே போதியேந்திர சரஸ்வதி. 57 பரமசிவேந்திர சரஸ்வதி. அடுத்தது 58 ஸ்ரீ ஆத்மபோதியேந்திர சரஸ்வதி. இவர் விருத்தாச்சலத்தினர். விஸ்வமகி என்பவர் திருமகன் ஆவார். விஸ்வேஸ்வரன் இயற்பெயர்னர். ஸோ ஸ்ரீ காமகோடி பீடாதிபதியாக இந்தியாவெங்கும் விஜய யாத்திரைகள் செஞ்சிருக்கார். கடித நெருக்கையிலான வடவாம்பலம் என்று சித்தியானார். இதுதான் பரமாச்சாரிய கண்டுபிடிச்சா இருந்தது. 58வது ஆத்மபோதியேந்திர சரஸ்வதியோட சமாதியை. அடுத்தது 59 ஸ்ரீ பகவன் நாம போதியேந்திர சரஸ்வதி. இவரும் வந்து பெரிய கதை கதை பின்னாடி பார்க்கலாம். அதை 60 ஸ்ரீ ஆத்யாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி. 61 ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி. அடுத்தது 62 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அடுத்தது 63 மகாதேவேந்திர சரஸ்வதி. அடுத்து 64 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இந்த 6வது பேராக வருது. 65 சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி. 65 66 ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இது 7வது பேர். அது 67 மகாதேவேந்திர சரஸ்வதி. இது வந்து 5வது பேர் வருது. அடுத்ததாக 68வது பீடாதி வந்து நம்ம பரமாச்சாரியார். 68 69 வந்து ஜெயேந்திர சரஸ்வதி. அந்த இருள்நீக்கி என்ற ஊரில் பிறந்தவர் ஜெயேந்திர சரஸ்வதி. அடுத்து வந்து 70வது பாலபெரியவர். இப்போ 71வது இப்போ தன்னுடைய அவருடைய ப்ரெசன்ட் நேம் வந்து கணேசர் டிராவிட் போட்டிருக்கார். அவர் வந்து சன்னியாசாஸ்திரம் வந்த பிறகு வேறு பேர் வரும் அவருக்கு. இதுக்கு சொல்ல வரேன்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா. பல அற்புத செயலாம் நடந்திருக்காங்க காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்து வெளியிலையும் சரி. இதில் வந்து திருவத்தியூரில் வேறு 2 பேர் சமாதி வேறு இருக்குது. நான் அதை இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழலாம் பார்க்க. இந்த போதியேந்திரர் எடுத்தாலே ஆத்ம போதியேந்திரர் அந்த கதை பெரிய கதை. அது ஒன்று நான் பார்க்கலாம். அதை இது வரைக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பல குருமார்கள்லாம் பேர் சொன்னாலே நமக்கு வந்து புண்ணியம் வந்துடும்.
இந்த 70 பேர் சொன்னாலே புண்ணியம் நமக்கு. இப்போ 71வது வர ஏன்னா பெரிய பரம்பரை, குரு பரம்பரை அது. அவள் தன்னுடைய லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா ஜனங்களுக்காக. அதை நினைக்கணும், அவளை வேண்டணும். கட்டாயம் வந்து அந்த வழியாக போகும்போது எங்கேயா சமாதியாக இருந்தாலும் நமஸ்கரிச்சுட்டு போங்க. அவகிட்ட இந்த ஆத்மசக்தி இருந்துகிட்டே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு அந்த எழுச்சூரில் நான் 2-3 தடவை பார்த்தேன். எனக்கு அதுக்கு அந்த மாதிரி கிடச்சிது எனக்கு. இது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து குருமார்கள் எல்லாம் வந்து போற்றுங்க. எந்த மடமாக இருந்தாலும் சரி, எந்த பீடமாக இருந்தாலும் சரி, குருன்னு அந்த இடத்துல வந்துட்டாலும் அவளுக்கு வந்து தனி சக்தி உண்டுது. அதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.